ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நம்ம காப்பிரைட்ஸ் வீடியோனா என்னன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். காப்பிரைட்ஸ் வீடியோ அப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா, வேற ஒருத்தர் போடுற ஒரு வீடியோவை அப்படியே நீங்கள் காப்பி பண்ணி போட்டாலும் அது வந்து காப்பிரைட்ஸ் வீடியோ தான். இப்போ ஏற்கனவே ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ இருக்கும், அந்த வீடியோவை நீங்கள் டவுன்லோட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணால் அது வந்து காப்பிரைட்ஸ் வீடியோ தான். இப்போ சப்போஸ் ஒரு ஆர்கெஸ்ட்ரா இல்லை ஒரு ப்ரோக்ராம் அது மாதிரி எதாக இருந்தாலும் சரி, வேறு ஒருத்தவங்க நடக்கிறது வேறு ஒருத்தருக்கு சொந்தமான வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி போட்டால் அது வந்து காப்பிரைட்ஸ் வீடியோ. அண்ட் தென் இன்னொருத்தர் வந்து ஒரு மியூசிக் போட்டுறாரு ஒருத்தர், அவர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வேறு ஏதோ அதில் வந்து ஆல்ட்ரேட் பண்ணி திரும்ப வந்து அதை அப்லோட் பண்ணாலும் அது அவருக்கு உண்டான வீடியோ தான், நீங்கள் வந்து அதுக்கும் காப்பிரைட்ஸ் வரும். சரி, இப்போ எது மாதிரி வீடியோஸ்லாம் நான் வந்து காப்பிரைட்ஸ் வீடியோன்னு சொல்ல வரேன்னா, மெயினாக நீங்கள் இந்த படத்துலேருந்து பார்த்துருப்பீங்களே, காமெடி சீன்ஸ், படத்துலேருந்து வர காமெடி சீன்ஸ், மியூசிக்ஸ் எல்லாமே காப்பிரைட்ஸ் வீடியோ தான். இப்போ வந்து சப்போஸ் நான் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து சவுண்டை நான் மியூட் பண்ணிடுறேன், ஏன்னா எனக்கு இந்த வீடியோக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கபாலி ட்ரைலர் பார்க்குறேன். கபாலி ட்ரைலர் பார்க்குறேன், ஓகேங்களா? இந்த கபாலி ட்ரைலர் இப்போ நான் பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கபாலி ட்ரைலர் இப்போ நான் பார்க்குறேன்னா, இந்த கபாலி ட்ரைலர் வந்து நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட்டிங்கன்னா இதுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வந்துடும். ஸோ இது மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் வந்து காப்பிரைட்ஸ் வரும். ஸோ இந்த காப்பிரைட்ஸில் வந்து ரெண்டு விதமான ஒன்று இருக்குது. ஒன்று வந்து ஸ்ட்ரைக்கும்பாங்க, இன்னொன்று வந்து காப்பிரைட்ஸ். அந்த ஸ்ட்ரைக்கு அப்படிங்கிறது என்னன்னா, 3 தடவைக்கு மேலே உங்களுடைய வீடியோ, உங்களோட ஸ்ட்ரைக் வந்து 3 டைம் மேலே வந்துச்சுன்னா உங்களோட சேனலை வந்து 6 மந்த்துக்கு வந்து பேன் பண்ணிடுவாங்க. அது என்ன ஸ்ட்ரைக் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ இப்போ ரொம்ப வைரலாக போகுது. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ பைரவா படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது, பைரவா ட்ரைலர் வந்து ரொம்ப வைரலாக போயிட்டுருக்குது. அப்படி போயிட்டுருக்கும்போது அந்த பைரவா ட்ரைலரை டவுன்லோட் பண்ணி நீங்கள் உங்களோட யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரைக். அது மாதிரி தொடர்ந்து ஒரு 3 ஸ்ட்ரைக் வாங்கிட்டீங்கன்னா உங்களுடைய சேனல் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. என்னோடய இன்னொரு சேனல் அது மாதிரி தான் பிளாக் பண்ணிட்டாங்க. சரி, இது வந்து எப்படி இன்டிமேட் பண்ணுவாங்க காப்பிரைட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். காப்பிரைட்ஸ் வந்து ஒரு 6-7 வீடியோ போடலாம். அதுக்கு மேலே நீங்கள் காப்பிரைட்ஸ் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. இது வந்து என்னோடய இன்னொரு சேனலில் நான் போட்டு காப்பிரைட்ஸ் வாங்கினது தான். உயிரே உன் உயிரே அப்படிங்கிற ஒரு சாங், 0 படத்துலேருந்து ஒரு சாங்கு. அந்த சாங் வந்து நான் அப்லோட் பண்ணதுக்கு அந்த காப்பிரைட்ஸ் இது. இப்படி தான் உங்களுக்கு வந்து மெயில் வரும். இந்த காப்பிரைட் ஓனர் யூஸிங் கண்டென்ட் ஐடி கிளைம் சம் மெட்டீரியல் இன் யுவர் வீடியோ. இதுக்கு வந்து நான் இந்த சாங் வந்து ஃபுல்லாலாம் அப்டேட் பண்ணல. இந்த சாங்கோடைய பாதி தான் அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி, இதுலேருந்து கொஞ்சம் கட் பண்ணி, எப்படி சொல்கிறது, எல்லா சாங்கும் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சர் மாதிரி போட்டேன். அதுக்கே எனக்கு வந்து காப்பிரைட்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த சாங்குக்கு யார் சொந்தக்காரங்க, இந்த வீடியோக்கு யார் சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு இதில் கொடுத்துருவாங்க. பாருங்கள், வீடியோ டைட்டில், காப்பிரைட் சாங், இது மாதிரி வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, டோன்ட் வரி, யூ ஆர் நாட் இன் ட்ரபிள் அண்ட் யுவர் அக்கௌண்ட் இஸ் ஸ்டாண்டிங் இஸ் நாட் அஃபெக்டட் பை திஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதை நம்பி நீங்கள் வந்து ஒட்டுக்கா காப்பிரைட்ஸ் வீடியோவை நீங்கள் போட்டுட்டு உட்காந்திங்கன்னா உங்கள் சேனல் வந்து பிளாக் பண்ணிவிடுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 6-7 டைம், ஒரு மேக்ஸிமம் போனீங்கன்னா ஒரு 7 டைம்ஸ் 8 டைம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்கியூஸ் கொடுப்பாங்க. அதுக்கு மேலே இதே மாதிரி நீங்கள் காப்பிரைட்ஸ் வீடியோவை போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனல் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. சரி, அப்போ நான் ஒரு வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன், அதுக்கு வந்து பின்னாடி வந்து மியூசிக்ஸ் வேணும், அப்போ வந்து எதுலேருந்து நான் மியூசிக் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சம் சாஃப்ட்வேர்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த சாஃப்ட்வேரில் பேசிக்காகவே சில மியூசிக்ஸ்லாம் இருக்குது. அந்த மாதிரி மியூசிக்ஸ்லாம் உங்களோட வீடியோவுக்கு பின்னாடி மியூசிக்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வராது. மற்றபடி எந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நீங்கள் போட்டாலும் காப்பிரைட்ஸ் வந்துடும். வேறு ஒருத்தருடைய வீடியோவை நீங்கள் வந்து காப்பி பண்ணி போட்டாலே உங்களுக்கு வந்து காப்பிரைட்ஸ் வரும். ஸோ அதனால் உங்களுடைய எந்த வீடியோவாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஓன் நாலேஜுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஓனாக நீங்கள் போடுங்க. மற்றவங்களையும் வந்து காப்பி பண்ணி போடாதீங்க. இல்லைன்னா எனக்கு இது மாதிரி வந்துச்சு பார்த்தீங்களா, இது மாதிரி
மெயில் அனுப்புவாங்க. ஒரு 6-7 டைம் வருவாங்க. இதிலே பாருங்க நான் 4-5 காப்பிரைட்ஸ் வாங்கியிருக்கேன். அதனால தான் பிளாக் பண்ணிட்டாங்க. இது ஒரு காப்பிரைட்டு. அதுக்கப்புறம் இது அதே மாதிரி தான். இந்த சாங்குக்கு என்னுடைய ஃபோட்டோ போட்டு அந்த தனி ஒருவன்லேருந்து ஒரு சாங் கட் பண்ணி அதை பின்னாடி பேக்ரவுண்டை போட்டேன். அதுக்கும் காப்பிரைட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் வேறு பார்த்திங்கன்னா அந்த வீடியோ கட் சாங்னு சொல்லிவிட்டு இதுவும் அதே மாதிரி தான் தனித்தனியாக கட் பண்ணி போட்டேன். அதுக்கு காப்பிரைட்ஸ் வந்துருச்சு. அப்புறம் இந்த வீடியோவில் ஒரு வீடியோவுக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஹவு டு ஏர்ன் யூடியூப் இன் தமிழ். அது என்னன்னா, இப்போ அவங்களுக்கு வந்து இந்த யூடியூப் வீடியோவில் அவங்கள மற்றவங்களுடைய சேனல் வீடியோவில் நான் ப்ளே பண்ணி காமிப்பேன். அப்போ அதுலேருந்து வந்து மியூசிக் வருது பார்த்தீங்களா, அதை வச்சு வந்து எனக்கு காப்பிரைட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காப்பிரைட் வந்து தவிர்க்கிறது நல்லது. அடுத்தவங்கள வந்து காப்பி பண்ணி போகலாம், குறுக்கொலியில் சம்பாதிச்சலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுடைய சேனல் பிளாக் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி மேலும் பல வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி கலர் பட்டன் இருக்கும், இந்த வீடியோக்குள்ளே இருக்கும். மறக்காமல் அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.